அன்று நான் அவளை முதலில் சந்திக்கும் போது முதல் முத்தமிட்டாள். அவள் மார்பில் நான் படுத்துக்கொண்டேன். அந்த வெப்ப சூடு என்னை அடித்து கொண்டாள். கண் விழித்த பின்புதான் தெரிந்தது அந்த மார்பு சூடும் அந்த முத்தமும் அதுதான் கடைசி என்று. 3 மாதம் கழித்து எனக்கு திருமணம் என்று சொன்னாள். நானும் சரி என்று விடைபெற்று கொண்டேன். ஒரு சின்ன காதல் கவிதை சொல்லிவிட்டு கதைக்குள் கேட்கலாம். உன் பெயரை சொல்லாமல் நான் சுவாசிக்க கூட முடியவில்லை. ஆனால் அந்த சுவாசமே உன்னை விட்டு இப்போது பிரிந்து விட்டது. நான் ஆனந்த். எங்கள் வீட்டில் நான் 3வது மகன். எனக்கு 2 அண்ணன்கள். அண்ணன்களுக்கு திருமணம் முடிந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகி விட்டார்கள். நானும் எங்கள் அம்மாவும் மட்டும் இருக்கின்றோம். அப்பா காவல்துறையில் பணியாற்றினார். ஓய்வு பெற்றார். அப்பா சில காலங்களுக்கு முன்பே இறந்து விட்டார்கள். நான் ஏசி மெக்கானிக் கடை ஒன்று வைத்திருக்கின்றேன். என் வாழ்க்கையும் சந்தோஷமாக சென்றது. அமுதாவை நான் பார்க்கும் முன் மட்டுமே என் வாழ்க்கை சந்தோஷம் என்ற வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. என் கடை பக்கத்தில் கல்லூரி ஒன்று இருக்கின்றது. பெண்கள் மட்டுமே படிக்கும் கல்லூரி. அங்குதான் அவளை முதலில் பார்த்தேன். வெள்ளை நிற சுடிதார், அழகான தோற்றம், மென்மையான உடல், அமைதியான முகம். அவளை பார்த்தவுடன் எனக்கு பிடித்து விட்டது. நானும் வெகு நாட்களாக என் காதலை சொல்லலாம் என்று ஏக்கத்துடன் இருந்தேன். தினமும் அவள் கல்லூரி வரும்போதெல்லாம் அவளை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். என் வாழ்க்கை சென்றது. நானும் என் தைரியத்தை வளர்த்து கொண்டு அவளிடம் என் காதலை போய் சொன்னேன். அவளுக்கும் என் மேல் ஆசை இருந்தது என்று அன்றுதான் எனக்கு தெரிந்தது. பின்பு இருவருமே காதலிக்க ஆரம்பித்தோம். என் மேல் அவள் அதிகமாகவே பாசம் வைத்திருந்தாள். எப்போதுமே எனக்கு அவள் நினைவாகவே இருந்தது. விடுமுறை நாள் கூட அவள் என்னை பார்க்க வேண்டும் போல் என்று ஆசை அதிகமாகவே இருந்தது. அவள் எங்கு சொன்னாலோ அங்கு சென்று அவளை பேசிவிட்டு பார்த்துவிட்டு வந்து விடுவேன். எங்களுக்குள் உண்மையான காதல் சென்றது. பல நாட்கள் நாங்கள் காதலித்தோம். நான் நெருங்கி பழக முடியவில்லை. ஏனோ தெரியவில்லை, கல்லூரி விட நேரமாகிவிட்டது. திடீரென்று மழை, காற்று அன்று அதிகமாகவே வீசியது. அவளுடன் நான் பேசிக்கொண்டு இருக்கும் போது தென்றல் காற்று அவள் பக்கம் என்னை கொண்டு சென்றது. முதலில் நான் முத்தமிட்டேன். அவளும் எனக்கு முத்தமிட்டாள். அந்த முத்தத்துக்கு பரிசாக மறுபடியும் முத்தமிட்டேன். எங்களுக்குள் இருக்கும் அதிகமானது. மார்பில் மேல் என்னை நினைத்து மறந்து விட்டேன். இன்ப விளையாட அனைத்தும் நன்றாகவே முடிந்தது. அன்றிலிருந்து அவள் என் மனைவியாக நான் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சந்தோஷமாக வாழ்ந்து விட்டேன். அவளுக்கு கல்லூரி முடிவடைந்தது. அமுதாவிடம் திருமணத்தை பற்றி பேசலாம் என்று சொன்னபோது இன்றைக்கு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டாள். எங்கள் வீட்டில் நான் பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டாள். உங்கள் அம்மாவை அழைத்து வந்து பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். அதற்காக காத்து கொண்டிருந்தேன். 3 மாதங்கள் ஆகிவிட்டது. 1 மாதம் கழித்து எனக்கு கல்யாணம் என்று திருமண பத்திரிகை என்னிடம் கொடுத்தாள். நீ மன்னித்து விடுங்கள், நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வீட்டில் நான் பேசினேன். அனைவரும் சம்மதிக்கவில்லை. 2 தங்கைகள் இருக்கின்றார்கள். வாழ்க்கையை நான் தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். பின்பு நான் என்ன செய்ய முடியும்? அல்லப்பா அவர்கள் தங்கை மகனை திருமணம் செய்து கொடுப்பதாக முன்பே பேசிவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டார். அதை மாற்ற முடியாது என்று எங்கள் அப்பா சொல்லிவிட்டார். நானும் சம்மதித்து விட்டேன். என்று சொன்னதை நான் உடைந்து விட்டேன். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று நினைத்து விட்டேன். இன்று அளவிற்கு நான் தனிமையில் என்னை இழந்து விட்டேன். காதல் வழிகள் எங்கள் அம்மாவிற்கு தெரிய வந்தது. எவ்வளவோ எங்கள் அம்மா என்னை சமாதானம் செய்தார்கள். மனதை நான் மாற்ற முடியவில்லை. 3 ஆண்டுகள் சென்று விட்டது. என் நண்பனின் திருமணம் நான் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். திருமணத்தில் அமுதா வருவாள் என்று எனக்கு தெரியும். நான் அவளை பார்க்க கூடாது என்று நான் நினைத்தேனோ தெரியவில்லை. அமுதாவை பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. அவளுடன் பேச வேண்டும் போல் எனக்கு தோன்றியது. மண்டபத்தில் சமையல் செய்யும் இடம். அமுதா ஒரு குழந்தையுடன் நின்று கொண்டிருந்தார். அப்படி இருக்கின்றேன் என்று நான் ஏதோ இருக்கின்றேன் என்று சொன்ன பதில் தடுமாற்றத்துடன் பேசினார். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கின்றதா என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியது. கேட்டேன். கண்களில் கண்ணீர் துளிகள் வடிந்தது. என்று கேட்டேன். அவள் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்று கேட்டேன். உன்னை அவனிடம் தேடி தேடி நான் என்னையவே இழந்து விட்டேன் என்று கண்களில் துளியுடன் சொன்னாள். நான் எதுவுமே சொல்ல முடியவில்லை. அங்கிருந்து உடனே நான் வந்து விட்டேன்.
என்ற பாதையில் நடக்க தடுமாற்றம். துடிப்பு அதிகமாக இருந்தது. மயங்கி விழுந்து விட்டேன். மண்டபத்திலிருந்து அனைவரும் வந்தார்கள். அமுதாவும் ஓடி வந்தாள். அவள் மார்பில் என்னை அணைத்து கொண்டாள். இதுதானா உன்னை நான் இங்கு பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் என்று கண்களில் கலங்கினாள். முதலில் அமுதா மார்பில் அந்த தென்றல் வெப்ப சூடு. அன்றுதான் நான் கண்கள் துளிகளை பார்த்து கொண்டே நான் கண்களில் மூடிவிட்டேன். உலகிலிருந்து விடை பெற்று சென்றேன் அந்த வெப்ப சூட்டோடு. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேல் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம்.